பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி வந்து சீஸ் மேக்கப் சேனலில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஷாம்பு பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் நம்ம போட்டால் வராமல் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அந்த கீழ்ப்பகுதி முடியோட கீழ்ப்பகுதிக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வந்தால் அப்பவும் வராது. வறட்சியால் தான் வந்து இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது. இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான சிம்பிளான ஆனால் சூப்பரான சொல்யூஷன் ஆலோவேரா. ஆமாங்க, ஆலோவேரா மட்டும்தான். ஆலோவேரா மட்டும் போதும். நான் வந்து இந்த பிளிஸ் ஆஃப் அர்த் ஆலோவேரா தான் பயன்படுத்துவேன். ஆலோவேராக்கு எந்த நிறமும் இருக்கக்கூடாது. இது பியோர் ஆலோவேரா. எனக்கு பிடிச்ச ஆலோவேரா ஜெல்ஸ் வந்து நான் அந்த ஐ பட்டனில் போடுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி முடி வந்து எண்ணெய் போட்டிருக்கீங்க, இது அது என்னவாகவே இருந்தாலும் தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நல்ல திக்காக வந்து இந்த மாதிரி முடியோட எங்கே இந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு நல்லா திக்காக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு முடி முழுசும் போடணுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸுக்கு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சாலே போதும். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமே போதும். வச்சுட்டு இதுக்கப்புறம் ஷாம்பூ கண்டிஷனர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளோ 2 வாஷ்லேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் உங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸில். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சுலபமான வழி ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு. வறட்சி பண்ணாமல் இருந்தாலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமையே இருக்கும். உங்களுக்கு வந்து பியூரான ஆலோவேரா ஜெல்ஸ் வேணும்னா அந்த ஐ பட்டன் பாருங்கள். அந்த ஐ பட்டனில் வந்து வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா என்னென்ன ஆலோவேரா ஜெல்ஸு எது வாங்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். மற்றபடி ரொம்ப சுலபமான ஒரு தீர்வு. உங்களுக்குலாம் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கீழே கேளுங்க. வணக்கம்.